இங்கே நம்ம ஒரு 1000 நர்சரி இருக்கும். 1000 நர்சரிலையும் என்ன அந்த செடி இப்போ ஒரு செடி எடுத்தாங்கன்னா அந்த செடியும் அங்கே எதாவது ரேட் இருக்கோ அதே ரேட் தான் எல்லா நர்சரியிலும் இருக்கும். சில்லுன்னு இருக்கும். எப்போ வந்து காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் வெளியிலே வர முடியாது, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். எல்லாம் ஒரு 100 வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இதோட விலை 15 ரூபா. இதுக்கு சேஞ்ச் பண்ணால் 25 ரூபா, 20 ரூபா போயிட்டு இருக்கு. டிமாண்ட் இருக்கணும், டிமாண்ட் இல்லைன்னா 10 ரூபா, 12 ரூபா. டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ 25 ரூபா, 28 ரூபா போயிட்டு இருக்கு. இது வெரைட்டி தகுந்த மாதிரி இருக்குது. மிராபல் இருக்குது, சென்ட்ரோஸ் இருக்குது, கில்லியெல்லாம் இருக்குது, மேங்கோ எல்லாம் இருக்குது. இப்போ அதிகமாக மிராபல், சென்ட்ரோஸ் எல்லாம் மூவிங்காக இருக்குது. ஆயிருக்கு. ரேட் என்ன? 10 ரூபா. ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஜாக்களின் வந்து முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிற இடம், அதிகமாக வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், நிறைய வந்து தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தளி ஏரியா. தளி ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஊர் கவர் பண்ண போகிறோங்கன்னா தளி ஏரியா, இப்போ இருக்கிறது ஜவுளிகிரி, அகலக்கோட்டை, கல்பாலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்தோட்டனப்பள்ளி, இந்த 3 ஏரியா வந்து கவர் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஸுக்கான வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லாம் போடுறது வந்து இங்கேருந்து தான் போகுது. மோஸ்ட்லி பேக்ரவுண்ட்லேயும் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்கன்ட்டு. இந்த மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து, இந்த ஜவுளிகிரி இந்த ஏரியாவிலேருந்து, இந்த தளிகை சர்க்கிள்லேருந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி வந்து ரோஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரேட்டெல்லாம் வந்து கேட்கலாம். இந்த கண்ணெல்லாம் போடுவாங்க, அது மோஸ்ட்லி வந்து இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரோஸ்ன்றதை விட மற்ற செடிங்களும் வந்து இங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஹோல்சேலோ நிறைய வந்து சின்ன சின்ன செடிங்க முதற்கொண்டு எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கெங்கே அப்படியே சுற்றி போய் பார்க்கலாம், இந்தந்த மாதிரி ரகம்லாம் இருக்குன்ட்டு வந்து உள்ளே போய் சுற்றி எல்லா இடமும் வந்து கவர் பண்ணலாம். வாங்க நீங்களும் அப்படியே உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரோஸோட இதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளிகிரின்ற அந்த ஏரியாவாக வந்து இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸாக இல்லை ஷேட் நெட் போட்டு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம் ஒவ்வொரு ஏரியா. அப்படி ஜவுளிகிரி தாண்டி அகலக்கோட்டைன்ற ஏரியாவும் நம்ம அந்த கண்ணு போடுற இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாம். எவ்வளோ செடி, எவ்வளோ ரேட் என்ன, அந்த மாதிரிலாம் விசாரிக்கலாம் போயிட்டு. வாங்க அப்படியே போகலாம். கைஸ், இந்த ஷெட்லேருந்து தான் வந்து அந்த ஹார்டிகல்ச்சர், இந்த அக்ரிகல்ச்சர், அந்த ஹார்டிகல்ச்சர் மூலமாக வந்து போன ஃப்ளவர் ஷோக்கு போனது. மோஸ்ட்லி அங்கே பார்த்தாலும் அந்த பூ தான் இருக்கும். எல்லாம் கண்ணு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரோஸுக்கு பேர் போன ஊர் வந்து இந்த அகலக்கோட்டை. இப்போ நம்ம ஜவுளிகிரி தான் இந்த இதில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் சாயில் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ரெட் சாயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோகோ பீட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரெட் சாயில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா செடி வந்து க்ரோத் வரணுக்காக. பார்க்கலாம், ஃபுல்லாக எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம அகலக்கோட்டை போகலாம். அங்கே தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரோடு பாயிண்ட்லேயே எல்லா செடிங்களும் வளர்ப்பாங்க. அப்படியே நான் உள்ளே வந்து கல்பாலான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து அப்படியே உள்ளே வந்திருக்கோம் அகலக்கோட்டைக்குள்ளே. இங்கே பார்த்தா ஃபுல்லாகவே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ஃபேமஸாக இருக்குது. ஒரு சின்ன அந்த இது நார்மல் கவரில் கேட்டு பார்த்தேன், அது 25 ருபீஸ் சொன்னாங்க. இது எப்படி மோஸ்ட்லி இருந்தாலும் 50 ரூபா இருக்கும் இதோட ரேட்டு. அதோட நம்ம சிங்கிளாக வாங்கினா ரொம்ப ரேட் வந்து கம்மியாக கிடைக்குங்க. நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கிளாக வாங்கினா 50 ருபீஸ், அந்த 25 ரூபா 30 ரூபா அந்த அளவுக்கு பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஆனால் பாட்டில் மாற்றும் போது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. அப்படி சுற்றி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. வாங்க அப்படியே. பார்சலுக்காக இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. கைஸ், இப்போ வந்து ஒரு நர்சரிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தாலே தெரியும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இங்கே விஜயலட்சுமி நர்சரி அப்படின்ட்டு ஒன்று. ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே எல்லா ஃப்ரூட்ஸ் வகையான இதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ள. இங்கே பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன். நீங்கள் மோஸ்ட்லி வந்து
இந்த ஏரியா கவர் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து சுற்றி பார்க்குற இருந்தாலும் கூட இங்கே நல்ல ஒரு ரேட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு செடி அந்த மாதிரி இது எல்லாமே ஹோல்சேலாக இருந்தால் கூட மோஸ்ட்லி சென்னை, தருமபுரி, பெங்களூர் இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து இங்கே வந்து வாங்கி கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஹோல்சேலாக விட அதை விட நல்ல ஒரு பார்கெயின் பண்ணிங்கன்னா நல்ல ரேட்டுக்கே வந்து கிடைக்கும். சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வயசுக்கு வந்து ஒரு நர்சரிக்குள்ளே வந்திருக்கோம். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படியே. இந்த சைடை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து யாராவது இந்த அகலக்கோட்டை சைடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி ரேட்டெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே எல்லாமே உள்ள ஷேட் நெட் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் இன்டோருக்கான பிளான்ட்டுங்க. இது ஃபுல்லாகவே தென்னை மரம், அவுட்டோருக்கான பிளான்ட்டு வந்து வச்சுருக்காங்க. பட்டர் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட்டு, மாங்காய் செடிங்க, எலுமிச்சை செடி, பட்டர் ஃப்ரூட்டு, ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அந்த ஐட்டம் தான் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நர்சரிக்குள்ளே வந்தால் திருப்பியும் வந்து உள்ள ஏகப்பட்ட பழச்செடிங்க வந்து ஏகப்பட்டதான் கிடக்கு. உள்ள எல்லாமே இந்த பெங்களூர் ரோஸ்லேருந்து முதற்கொண்டு எல்லாம் வச்சுருக்கானுங்க. பார்த்தாலே தெரியுது எல்லாமே செடிங்கண்ணா. அப்படி உள்ள பற்றி செம்பருத்தி செடி நல்லா பெரிய இதாகவே இருக்குது பாருங்கள். இதுங்கெல்லாம் வந்து கட் பண்ணி கன்று போடுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கன்று இது போடுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாட்டில் மாற்றி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இது பெரிய இதுலேருந்து கட் பண்ணி சின்ன சின்ன இதில் வைக்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் வந்து இந்த பாட்டிலேருந்து தான் சின்ன சின்ன செடியிலேருந்து இந்த பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் கண்ணு போட்டு. ஆனால் இது வந்து கண்ணு போட்டு இப்போ நீங்கள் எடுக்கிறதா? இது எவ்வளோ மந்த் ஆகிக்குதாண்ணா? இதுக்கு 2 மந்த் ஆகிருக்குது. ரேட் அண்ணா 10 ரூபா. இதெல்லாம் வந்து கண்ணு போட்டிருக்காங்க. கண்ணு போட்டு 2 மந்த் ஆகிருக்கு. 10 ரூபீஸு. ஆனால் ஒரு இவங்க வந்து கண்ணு போடுறது வந்து கிட்டத்தட்ட 1 ரூபா அந்த விலை கேட்டுவாங்க. மோஸ்ட்லி இந்த அகலக்கோட்டை சைடு வந்திருக்கோம். நம்ம ஃபுல்லாக பார்த்தாவே தெரியும். இது ரோஸ் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கும் நம்ம அங்கே பார்கெயின் பண்ணுங்கன்னா நல்ல ரேட்டுக்கே வந்து கிடைக்கும். இந்த மக்கள் வந்து இதுதான் வந்து இந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸாக வைக்கிறது இந்த ரோஸு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி போட்டிருக்காங்க.
கைஸ் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் பழைய வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த இது அவர் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் பேக் வந்து இந்த வீடியோலாம் போட்டிருப்பேன். இந்த ஓனரோட இது பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போய் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐகானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது வீடியோ தொடர்ந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும். பேக்ரவுண்டில் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ், இந்த ஏரியா ஃபுல்லாக இண்டோரில் வந்து ஃப்ளவர்ஸ் ஐட்டமு, அந்த இண்டோருக்கான செட்டப் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவுட்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி எப்பவுமே வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், அந்த தென்னை மரம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, பட்டர் ஃப்ரூட்டு, இந்த மாதிரிலாம் பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கும். இப்போ உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க. அண்ணா எங்கள் பேர் பசவராஜன்ட்டு. எங்கள் கார்டன் பேர் வந்து தேஜஸ் நர்சரி கார்டனு. இங்கே வந்து எல்லா விதமான ஃப்ளவர் ஐட்டமு, பழ ஐட்டமு, இது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. நம்ம வந்து இது மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. துன்பர்ஜே இருக்குது, போகன்வில்ல இருக்குது, இந்த குரோட்டான் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மறுபடியும் இந்த தமிழ்நாடு, எல்லா 4 ஸ்டேட்டும் நம்ம இங்கே வந்து எல்லா கஸ்டமர் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட்டாக ஃப்ரூட் ஐட்டம் இருக்குது, ஃப்ளவர் ஐட்டம் இருக்குது, குரோட்டான் ஐட்டம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ஹோல்சேலில் தரீங்களா இல்லை எப்படின்னா? ஹோல்சேல் தான்ண்ணா, ஹோல்சேல் ரேட்டு தான். சிங்கிளாக வாங்கினா கூட ஹோல்சேல்? சிங்கிளாக வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டு தான். எல்லாரும் இங்கே பெங்களூர்லேருந்து கார்ல எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாமே ஹோல்சேலில் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வருவாங்கண்ணா. இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களே அனுப்பிடுறாங்களா? இல்லை, அவங்களே அனுப்புகிறாங்க. மிச்சது அவங்களே வருவாங்க. கஸ்டமரே இங்கே வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கூட ஒரு வண்டி பாருங்க, இங்கே வந்து ஒரு வண்டி நிற்குது, லோட் ஆகுது. அது மாதிரி வண்டி வருது, அவங்களே வந்து லோட் பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு இது பண்ணுறதில்ல, நம்ம டெலிவரி கொடுக்கறதில்ல, அவங்களே வருவாங்க, இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து கொரோனா டைமில் லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் இந்த பக்கம் சொல்லிட்டு. கொரோனா டைமில் லாஸ் ஆச்சு தான், எல்லாருக்குமே லாஸ் தான். நம்ம ஒருத்தர் கிடையாது, எல்லாருக்குமே லாஸ் தான் அது. ஆமாம் ஆமாம், அந்த டைமில் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே லாஸ் தான். அது பிஸ்னஸ் என்னும்போது அது நடக்க தான் செய்யும். அந்த டைமில் வெஹிக்கல்ஸ் இல்லை, எல்லாம் கட்டுப்பாட்டோட இருந்தாங்க. அதனால எல்லாம் கொஞ்சம் அந்த டைமில் லாஸ் தான். மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவீங்க? நான் மந்த்லின்னா அது நம்ம முதல் போடுற மாதிரி இருக்கும். மந்த்லி எப்படி இல்லைன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் ஆயிரும். ஓகே. சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செடிங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஆமாம். இல்லை, ரேட் வந்து சேஞ்ச் ஆகுமா? இல்லைண்ணா, எல்லாம் ஒரே ரேட்டு தான், எப்பவும் ஒரே ரேட்டு தான். ஃபிக்ஸட் ரேட்டு தான் இங்கெல்லாம். யாரும் ஹோல்சேல் ரேட்டுன்னா எல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டு தான். இங்கே நம்ம ஒரு 1000 நர்சரி இருக்கும். 1000 நர்சரிலையும் என்ன அந்த செடி, இப்போ ஒரு செடி எடுத்தாங்கன்னா அந்த செடியும் அங்கே எதாவது ரேட் இருக்கோ அதே ரேட் தான் எல்லா நர்சரியிலும் இருக்கும். பொதுவாக வந்து ஏன் இந்த ஒசூர் ஏரியாவில் வந்து செடிங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கா? ஆனால் இந்த ஏரியா வந்து அது மாதிரி சில்லுன்னு இருக்கும். எப்போ வந்து காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் வெளியிலே வர முடியாது, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இங்கே கிளைமேட் அது மாதிரி இருக்கும். பெங்களூர்லேருந்து இங்கே வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கிளைமேட்டு. அதனால தான் இங்கே ஃபேமஸ்ஸு. ரோஸுக்கு ஆகட்டும், நர்சரி பண்ணுறதுக்காகட்டும், இங்கே கிளைமேட்டு அது மாதிரி இருக்குது. காசி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கல்பாலம் வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும், இங்கே ஃபுல்லாகவே ரோஸு, செம்பருத்தி, ஃபுல்லாக டெக்கர் ஐட்டமுக்கான இது எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக கலர்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க. காய்ச்சி இப்போ வந்து கல்பாலம் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாவே ரோஸ் வந்து பயங்கரமாக வந்து வெரைட்டி ஆஃப் ரோஸ் இருக்குது. இல்லை மருந்து அடித்து வச்சுருக்காங்க. பின்னாடி சுற்றி பாருங்கள், அப்படியே இந்த சைடு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செடிங்க வந்து ஃபுல்லாக ரோஸ் செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கன்று போட்டு வச்சுருக்காங்க, அதையும் கேட்கலாம் நம்ம. பட் உள்ளே வந்து பேசுறதுக்கு நிறைய இடம் வந்து கன்று போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த பக்கம் வரும்போது ஃப்ளவர்ஸ் வந்து ரோஸ் வந்து நிறையா வந்து மகசூல் தரனால அதிகமாக வந்து இங்கே ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கல்பாலம் ஏரியா உட்காந்தாலும் நம்ம பார்கெயின் பண்ணி நம்ம வெரைட்டி ஆஃப் ரோஸ் வந்து வாங்கிக்கலாம். என் பேர் ராஜேஷ். இது கல்லபாலம் வில்லேஜ், அவங்கப்பட்ட போஸ்ட்டு. நாங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க. இது நல்லா மல்டி கலராக நாங்கள் ரோஸ் விளையிருக்குங்க. எல்லாம் ஒரு 100 வெரைட்டி 100 கலர்ஸ் இருக்குது. எல்லாம் இது ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும். அதுக்கு மருந்தெல்லாம் நல்லா அடித்தா தான் நல்லா செடி வரும். இது மேலே இன்னும் இதோட இன்னும் அதிகமாக நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நான். இந்த குவாலிட்டி நல்லா குவாலிட்டி வரையாங்க. அதோட
இன்னும் அதிகமாக குவாலிட்டி விளையணும், எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். நீங்கள் எந்தெந்த ஊர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? எக்ஸ்போர்ட்டு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா சீசன் டைம் வருவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக வருவாங்க. ஏன்னா இப்போ இது கிராஃப்டிங் பண்ணி ரெடியாக இருக்குது. இது மல்டி கலரு. இந்த கலர்ஸ் எல்லாம் விற்றா 80 ரூபாய் 70 ரூபாய் விற்கிறீங்க. நார்மல் கலர் இருந்தால் 70 ரூபாய், கொஞ்சம் கலர் நல்லா மல்டி கலர் இருந்தால் 80 ரூபாய் விற்றுட்டு இருக்குங்க. இந்த பாட்டு வந்து எம்டி பாட்டு வந்து 15 ரூபாய். இல்லை நீங்கள் எல்லா கலரு எந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரேட்டு வச்சுருக்கீங்களா? இல்லை கலர் இருந்தால் இந்த மாதிரி மல்டி கலர் இருந்தால் 100 ரூபாய் 80 ரூபாய் விற்கிறீங்க. கொஞ்சம் நார்மல் கலர் எல்லாம் 70 ரூபாய். அங்கேருந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க. நம்ம இங்கேருந்து செடி எந்தெந்த செடி வேணுமோ, என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லாம் சேர்த்து நாங்கள் லோட் பண்ணி அனுப்புறீங்க. நீங்கள் பாட்டு வந்து சின்ன ஒரு இது கண்ணு போடுவீங்களா? அதுக்கு எவ்வளோ நார்மல் ரேட் ஆகும்? இந்த பாட்டு இது 8 இன்ச் பாட்டு, இது 70 ருபீஸ் ஆகும். ஆனால் 3 மாதம் ஆகும் செடி வரதுக்குள்ள. அது அந்த பக்கம் கவர் 5 லிட்டர் கவர், அது 35 ரூபா ஃபிக்ஸட் ரேட். அதெல்லாம் இது கலர் தகுந்த மாதிரி ரேட்டு விற்பீங்க. இந்த கலருக்கு ஒரு இது விட்டு கிராஃப்டிங் பண்ணோன்னா 1 ரூபா 2 ரூபா வரும் ஒரு கிராஃப்டிங் பண்ணால். இப்போ நீங்கள் வந்து நார்மல் செடியை நீங்கள் கண்ணு போடுறீங்களா? நாங்களே போடுறீங்க. ஒரு கண்ணு மேலே எவ்வளோ வந்து கூலி வந்து கொடுப்பீங்க? ஒரு கண்ணு மேலே எல்லாம் குச்சி விளையிறதுலேருந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா செலவு வரும். 3 ரூபா 4 ரூபா செலவு. டிமாண்ட் இருக்கும்போது 10 ரூபாவும் போகும், 20 ரூபாவும் போகும், இல்லைன்னா 3 ரூபா 4 ரூபாவும் போகும். சீசன் தகுந்த மாதிரி ஓடும். இப்போ ரோஸ் வந்து இந்த தோட்டத்துக்காரங்களா கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அது செடி வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கேட்குறேன், இப்போ எனக்கு வந்து மரபுலா வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை இன்டேட்டாக கொடுக்க முடியுமா? தர முடியும். இல்லைன்னா இல்லைன்னா கூட ஒரு 15 டேஸ் ஆர்டர் எடுத்து அப்புறமா நாங்கள் அவங்களுக்கு செடி ரெடி பண்ணி தருவீங்க. நாங்களே எல்லோ கேட்டால் கூட நீங்கள் வந்து டிமாண்ட் இல்லைன்னா கூட எங்கன்னா வேறு இடத்துலேருந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணி அவங்களுக்கு செடி தருவ மாதிரி அவங்க கஸ்டமர் வெயிட் பண்ணால் ரெடி பண்ணி தருவீங்க. இல்லைன்னா வேறு பக்கம் எங்கன்னா எடுத்து தருவீங்க. எவ்வளோ வருஷமா இது ஒரு 10-15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆனதெல்லாம்? ப்ராஃபிட் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாம் கஷ்டப்பட்டாதான் ப்ராஃபிட், கஷ்டப்படாமல் எதுவும் வராது. இது சொந்த நிலம் தானே? சொந்த நிலம் தான். இது சின்ன கவர், இதுலேருந்து 1 லிட்டர் கவரை சேஞ்ச் பண்ணுறீங்க. இதோட விலை 15 ரூபா. இதுக்கு சேஞ்ச் பண்ணால் 25 ரூபா 20 ரூபா போயிட்டு இருக்கு. டிமாண்ட் இருக்குமா? டிமாண்ட் இல்லைன்னா 10 ரூபா 12 ரூபா. டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ 25 ரூபா 28 ரூபா போயிட்டு இருக்கு. இது வெரைட்டி தகுந்த மாதிரி இருக்கு. மிராபல் இருக்கு, சென்ட்ரோஸ் இருக்கு, கில்லியெல்லோ இருக்கு, மேங்கோ எல்லாம் இருக்கு. இப்போ அதிகமாக மிராபல், சென்ட்ரோஸ் எல்லாம் மூவிங்காக இருக்கு. இதுதான் கிராஃப்டிங் குச்சி. இதுக்கு நாங்கள் கலர் தகுந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணிட்டு இது ஒரு மாதமாக நல்லா விளைச்சி கோபுரம் எல்லாம் போட்டு டிஏபி எல்லாம் கொடுத்து நல்ல மருந்தெல்லாம் அடித்து வளர்த்ததா அது மாதிரி ஒரு சின்ன கவராக ரெடி ஆகும். இது மல்டி கலராக போடுவீங்க, இல்லை பட்டன்ஸ் தகுந்த மாதிரி எல்லோ, ஆரஞ்சு, மிராபுல் அது மாதிரி எல்லாம் என்னென்ன வெரைட்டியும் அந்த வெரைட்டி நாங்கள் ரெடி பண்ணுவீங்க. இது மாதத்துக்கு 2 மாதம் ஆகும் வரதுக்குள்ள செடி. 1 மாதம் விளைய குச்சி ரெடி ஆகும். அப்புறமா அதெல்லாம் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிராஃப்டிங் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் செடி வளர்றதுக்குள்ள. ஓகே, இதுதான் கிராஃப்டிங் குச்சி. இது நட்டு ஒரு 3 நாள் நல்லா இருக்குது. இதுலேருந்து துளிர் வந்து நல்லா இது வந்து இதெல்லாம் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா அது மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்களா கிராஃப்டிங் பண்ண குச்சி, அது மாதிரி வந்தால் தான் இது கிராஃப்டிங் பண்ண முடியுது. இது 1 மாதம் 2 மாதம் ஆகும் இது விளையத்துக்குள்ள. இது நல்லா வந்தால் தான் நம்ம அதில் ரெடி பண்ணி கிராஃப்டிங் பண்ண முடியும். இதுலேருந்து கிராஃப்டிங் எல்லாமே இதுலேருந்து தான் இருக்கு. இதுலேருந்து அந்த இது இருந்து கிராஃப்டிங் எடுத்துங்க. இது சேம் அதே பாட்டு தான் இங்கே மாற்றிருக்குங்க. அங்கே இடம்லாம் டப்போம். இதில் இந்த ஃபார்மிங்காக இருக்கட்டும், அப்புறம் இன்டோர் அவுட்டோர் வீட்டோட டெக்கரேஷனுக்காக இருக்கட்டும், மோஸ்ட்லி இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. பெங்களூர் பீப்புள்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு பீப்புள் எல்லாமே இங்கே நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. பார்சல் தான் அதிகமாக வந்து நிறைய போயிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு கண்ணு போடுற இடத்துக்கு போகலாம். அங்கே வந்து கேட்கலாம் எந்த மாதிரி கண்ணெல்லாம் போடுறாங்கன்ட்டு. கிராஃப்டிங்கு யார் ஓனர்ண்ணா? என்ன செடிண்ணா இது? எவ்வளோ ரேட் எவ்வளோ? ஆனால் இது வந்து 22 ரூபா வரும். 22 ரூபா. நார்மலாக இங்கே பார்சலெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகுது? இது ஆந்திரா வரும், இந்த தமிழ்நாடு, ஈரோடு, இந்த ராயக்கோட்டை, வஸ்கோட்டை,
இந்த ராயக்கோட்டை. ஓகே. இது தோட்டத்துக்கெல்லாம் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பீங்க பல்கா ஒன்று? 22 ரூபா. ஓகே. வாங்க வந்து 14 ரூபா. ஓகே, நீங்கள் வாங்கி வந்து வாங்கி வந்து பெரிய கவர் போட்டு இது வந்து எப்படி வந்து கன்று வந்து எவ்வளோ ருபீஸ் போடுறீங்க? இப்போ இது ஒரு ரூபாய்க்கு போகுது. இது எவ்வளோ? ரூபா. ரூபா இது போடுறது. நீங்கள் எக்ஸாக்டாக வந்து அது போட்டால் அந்த கன்று கரெக்டாக வரல? கரெக்டாக வந்துடுது. எவ்வளோ வருஷமாக நீங்கள் இதில்? நாங்கள் 12 15. இல்லை கஷ்டம்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கிறாங்க? கஷ்டம் தான். கஷ்டம் இல்லாமல் எது வாழ்க்கை இது இல்லைல்ல. கையெல்லாம் அந்த ஓட்டை விடுறதெல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு ஓட்டையில் வந்துருக்குது. கை சாக்கெல்லாம் அறுத்துருக்குற பாருங்க. நிறைய பிளட் எல்லாம் வந்துருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ பண்ணி கொடுக்குறீங்களே, இப்போ இது வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ₹1 போடுவீங்க. மொத்தம் செலவு ஆகிற செலவு எவ்வளோ ஆகும்? 5 ரூபாய் விழுது இந்த கவருக்கு. எங்களுக்கு ஓனருக்கு 5 ரூபாய் விழுது. அவங்க வந்து அதுக்கப்புறம் பேக் பண்ணி மாற்றி எடுத்துக்கலாம். அங்கே போட்டது வந்து இங்கே வந்து 3 பெட்டு. என்ன செடி? என்ன இது? என்ன ரோஸ்? மரபலா? அங்கே ஒரு செடி வச்சுக்கிறாங்க, அதுதான் பட்டன் தானே. இது ஃபுல்லாகவே மரபல் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கண்ணு வந்துருக்குன்னு பாருங்க. இது கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரோஸு. இது ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும், பேட்ச் பேட்சாக போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பேட்ச்சு, அங்கே ஒரு பேட்ச்சு. இது ஃபுல்லாகவே ரோஸ் தான் வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும், இது வந்து கண்ணு போட்டு அதுக்கப்புறம் பேட்ச் பிரிச்சிருக்காங்க. கைஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அகலக்கோட்டை, ஜவுளிகிரி, இந்த பால்தொட்டினப்பள்ளி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோஸாக இருக்கட்டும், செடிங்களாக இருக்கட்டும் நிறைய இது பார்த்துருப்போம். நிறைய இடம் கவர் பண்ண முடியல. வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் போட்டாலும் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து அகைன் ஏதாவது நல்ல ஒரு நர்சரிக்கு போயிட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு, எது ரேட் வேணும்ன்ட்டு. நான் கண்டிப்பாக அது ஷார்ட்ஸ் போடுவேன், மேக் பண்ணவும் நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் சேனல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.